இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இதை யூஸ் பண்ணி நம்ம நான் கான்டாக்டாக டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 4 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்துட்டு இதை அல்ட்ராசோனிக் சென்சரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரினோ யூனோ எடுத்துக்கோங்க. சென்சரோட விசிசியா அட்ரினோவோட விஇன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்சரோட ட்ரிக் பின்னை அட்ரினோவோட A0ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சரோட எக்கோ பின்னை அட்ரினோவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்சரோட ஜிஎன்டி பின்னை அட்ரினோவோட ஜிஎன்டியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வர்ற வேல்யூஸை கிளியராக பார்க்கறதுக்காக இந்த மாதிரி 16x2 டிஸ்பிளே எடுத்துக்கோங்க. டிஸ்பிளேயோட கிரவுண்ட் பின்னை அட்ரினோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயோட விசிசியை அட்ரினோவோட 5V பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயோட எஸ்டிஏ பின்னை அட்ரினோவோட A4ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சிஎல் பின்னை அட்ரினோவோட A5ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோடிங் போகிறதுக்காக இந்த மாதிரி அட்ரினோ கேபிள் எடுத்துகிட்டு அதை அட்ரினோவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் 2 லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க கோட் எடுத்து அட்ரினோ சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சரோட ட்ரிக் பின்னை அட்ரினோட A0 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல A0 இருக்குது. அதே மாதிரி சென்சரோட எக்கோ பின்னை அட்ரினோவோட A1ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல A1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரை கிளிக் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் அப்லோட் ஆகிருச்சு. ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸை லைட்டாக நான் உங்களுக்காக ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்சருக்கு முன்னாடி நான் கை வச்சேன்னா என்னோட கைக்கும் அந்த சென்சருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு இந்த டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ இப்போ நான் கையை பின்னாடி கொண்டு போக இதில் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நான் கான்டாக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணாமலே நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சென்சர்ஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.